உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். தாவேக தலைவர் விஜயை மேடையில் வைத்துக் கொண்டு விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்கும் அரசியல் தமிழகத்தில் பெரும் விவாதத்திற்கு வழிவகுத்திருக்கிறது. என்ன பேசினார் ஆதவ் அர்ஜுனா? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். யாதும் உணர்ந்தே தவிர்த்தோம், பகையின் சூது மறிந்தே தகர்த்தோம் என அறிக்கை வெளியிட்டு விஜய் பங்கேற்ற அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவை விசிக தலைவர் திருமாவளவன் புறக்கணித்திருந்தார். இந்த சூழலில்தான் அந்நிகழ்ச்சியின் மேடை ஏறினார் விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா. ஏறியதும் அண்ணன் திருமாவளவன் மேடையில் இல்லை என்றாலும் அவரின் மனசாட்சி இங்குதான் இருக்கிறது என்றார். எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவர்களுடைய கனவு எப்பொழுதும் கூறுவார், மேடையில் அவர் இல்லை, ஆனால் அவருடைய மனசாட்சி இங்குதான் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். கால சூழ்நிலைகள் தலித் மக்களுடைய விலங்குகளை உடைக்கும். அதற்கான நேரம் கூடிய விரைவில் வரும். கூடவே பிறப்பால் இனி முதல்வர்கள் உருவாகக்கூடாது எனவும், தமிழகத்தில் இனி மன்னராட்சிக்கு இடமில்லை எனவும் விஜய் வீற்றிருந்த மேடையில் சூளுரைத்தார் ஆதவ் அர்ஜுனா. மன்னர் பரம்பரையை உருவாக்க தமிழகம் இனி ஒருபோதும் இடம் தராது. மன்னராட்சி ஒழிக்கப்பட்டது. மன்னர் பரம்பரையை ஒழிப்பதற்கு இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிந்தனைகள் நமக்கு தேவைப்படுகிறது. 2026 தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். இங்க பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது. இதனிடையே விஜயின் மீது சிலர் வைத்த அரசியல் ரீதியான விமர்சனத்திற்கு ஆதவ் அர்ஜுனா பதிலளித்து பேசியது அவையில் கூடியிருந்த தாவேகா நிர்வாகிகளே எதிர்பாரா ஒன்று. விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியுமா? அவருக்கு கொள்கைகள் தெரியுமா? கொள்கைகள் பேசிய பல கட்சிகள் ஏன் அம்பேத்கரை இதுவரைக்கும் மேடையில் ஏற்றவில்லை? தலித் மட்டுமே பேசிக் கொண்டிருந்த தலைவர் அம்பேத்கர் அவர்களை இன்றைக்கு தலித் அல்லாத ஒரு விஜய் அவர்கள், சகோதரர் விஜய் அவர்கள் வெளியிடுவது என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய, அண்ணன் திருமா அவர்களுடைய கனவு. ஒரு தலித் ஒரு முதலமைச்சராக வரணும்னு சொல்லும் பொழுது அதில் முதல் குரலாக ஒலித்த குரல் திரு விஜய் அவர்களுடைய குரல். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்தில் பங்கு ஏன் சொல்லக்கூடாது? சினிமாவில் தனக்கான 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான மார்க்கெட்டை விட்டுவிட்டு விஜய் வந்திருப்பது அவரின் துணிவை காட்டுவதாக பேசிய ஆதவ் அர்ஜுனா தமிழ் சினிமா குறித்தும் பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்றைக்கு அவரை சுத்தி 2000 கோடி ரூபாய் ஒரு தொழில் இருக்கு. அதை விடுறதுக்கு ஒரு மனசு வேணும். ஆனால் இங்கு ஒரு சினிமா துறையில் ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்தி ஒட்டுமொத்த சினிமா துறையையும் அரசியல் மூலமாக லாபம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அது குரல் இல்லை. இந்த குரல் எங்கிருந்து வர வேண்டும்? ஏன் சினிமா துறை ஒரு நிறுவனத்தின் மூலம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது? 4000 கோடி ரூபாய் இண்டஸ்ட்ரி ஒரு நிறுவனம் எப்படி கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது? ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய சினிமா ஒரே நிறுவனத்தால் மட்டும் எப்படி கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது? இடையே திராவிடமும் தமிழ் தேசியமும் வேறில்லை என்றிருக்கிறார். திராவிடம் என்றால் ஒண்ணுதான். நிறைய அறிவுஜீவிகள் நிறைய பேசுவாங்க, நானும் நிறைய படிச்சுட்டேன். எல்லோரும் சமன் சொல்றதான் திராவிடம், வேற ஒண்ணும் கிடையாது. தமிழ் தேசியம்னா விடுதலை புலிகள் பிரபாகரன் சொன்ன எல்லோரும் சமம், அவ்வளவுதான். அவரும் தான் சொன்னாரு. விடுதலை புலிகள் பிரபாகரன் அவர்கள் எப்பையும் ஜாதி மதத்தை பார்த்தது, மொழியை பார்த்ததில்லை. கூடவே உத்தரப்பிரதேசத்தில் மதத்தின் பால் அரசியல் நடக்கிறதென்றால் தமிழகத்தில் சாதியின் பால் அரசியல் நடக்கிறதென கூறி ஆதவ் அர்ஜுனா விமர்சித்திருக்கிறார். யூபியில இந்துத்துவ அடிப்படையில் இந்த இடத்துல முஸ்லிம் கேண்டிடேட், இந்த இடத்துல இந்து கேண்டிடேட் போட்டா எலெக்ட் பண்ணும்போது கான்ஃபிளிக்ட் வந்துடும், நேர்மையா இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பிஜேபி மத பெரும்பான்மை அரசியல் பண்றாங்கன்னு சொல்றோம். தேர்தல் அரசியல் அதுதான் பிரச்சனை. நான் தலைவர் திருமாவளவனோட தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கும்போது
அங்க இருக்கக்கூடியவர்கள் வெறும் தலித் ஏரியாக்கு மட்டுமே அவர் கூட்டிட்டு போயிட்டு இருந்தார். அப்ப தேர்தல் அரசியல் எந்த அளவுக்கு தமிழகத்தில் மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு தலித்தை பொது தொகுதியில் நிறுத்தி வெற்றி பெற வைத்து ராமர் கோயில் என்கிற ஒரு தத்துவத்தை உடைத்து விட்டார். ஆனால் தமிழகத்தில் ஒரு தலித்தை பொது தொகுதியில் இன்றைய வரைக்கும் நிப்பாட்ட முடியல. தொடர்ந்து பேசிய ஆதவ் அர்ஜுனா வேங்கை வயல் கிராமத்திற்கு விஜய் வர வேண்டும் எனவும் மக்களை நேரடியாக களத்தில் சந்திக்க வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்து பேசியிருக்கும் இந்த பேச்சு தமிழகத்தில் பெரும் பேசு பொருளாக இருக்கிறது. வேங்கை வயல் பிரச்சனை இன்றைக்கு வரைக்கும் தீர்க்க முடியாததற்கான காரணம் என்ன? காவல்துறை காரணம் அல்ல, காவல்துறை காரணம் அல்ல. ஒரு சகோதரர் விஜய் அவர்கள் வேங்கை வயலுடைய கிராமத்திற்கு செல்ல வேண்டும், அந்த மக்களுடன் உரையாட வேண்டும். நீங்க ஃபீல்டுக்கு வாங்க. மேலவளவு முருகேசன் அவர்களுடைய ஒரே நாள் 7 பேர் வெட்டப்பட்டிருக்காங்க. அந்த வில்லேஜுக்கு வாங்க. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.